விகடன் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு ஓப்பன் டாக். பொதுவாகவே ஜென்சி மேல ஒரு ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து வச்சுட்டே இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் அரசியல் தெரியுமா? ஜென்சினாலே தற்குறி. நாங்க என்ன தற்குறியா? எங்களுக்கெல்லாம் அரசியல் புரிதல் இல்லையா? பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ்னா என்னன்னே தெரியாதா? இந்த மாதிரி படிப்படியா எங்க மேல நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இல்லாத ஒரு சமுதாயமா ஜென்சி எவால்வ் ஆயிட்டு வராங்க அப்படின்னு ஒரு பொதுப்படையான கருத்தை முற்போக்கு அரசியல் பேசுறவங்க வச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை சார்ந்து ஒரு டிஸ்கஷன் இன்னைக்கு இருக்க போது ஓப்பன் டாக்ல. நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க இயக்குனர் ராஜ்முருகன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. முதல்ல மைலாட் படத்துக்கு விகடன் சார்பா பெரிய பெரிய வாழ்த்துக்கள். தட் மைலாட் ஃபிலிம் get all the success sir. Thank you. இந்த டிஸ்கஷன் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி தற்குறி அப்படின்னு ஒரு வார்த்தையை பொதுப்படையா ஜென்சி மேல வீசிடுறாங்க. ஜென்சினாலே தற்குறி, அதாவது தற்குறின்ற வார்த்தைக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஆள் அர்த்தம் இருக்கு அப்படின்றது தெரியாம அவங்கள விட கொஞ்சம் அறிவு கொஞ்சம் அதிகமாவே இருந்து டெக்னாலஜி யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜெனரேஷன் மேல தற்குறி அப்படின்னு ஒரு ஸ்டாம்ப் பண்றாங்க சார். அது உங்க பார்வையில் எப்படி இருக்கு? சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். தற்குறி அப்படின்னு ஒரு ஸ்டாம்ப் பண்றாங்க சார். அது உங்க பார்வையில் எப்படி இருக்கு? இல்ல, பொதுவா தற்குறிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது நான் கண்டனம் தெரிவிச்சுக்கிறேன் அடிப்படையில். ஏன்னா யாரு மேலேயும் அப்படியான ஒரு வார்த்தையை பிரயோகிக்க கூடாதுங்கிறது என்னுடைய சக மனிதர்கள் மேல அப்படி அதுவும் குறிப்பா ஒரு ஜென்ரேஷன் மேல அப்படியான ஒரு சொல்லை சுமத்துறதுங்கிறது அடிப்படையில் நான் அதற்கு கண்டனங்களை தெரிவிச்சுக்கிறேன். அது தவறு. பட் எங்கேருந்து அப்படியான சொற்கள் அவங்க மேலே பிரயோகிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நாம் யோசிக்கணும். ஸோ அதுதான் நான் இந்த டிஸ்கஷனோட முக்கியமான விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஜென்ரேஷன் ஒவ்வொரு ஜென்ரேஷன் மேலேயும் அதற்கு முந்தைய தலைமுறைக்கு ஒரு புகார்கள் இருக்கும். இது நம்ம தலைமுறையிலையும் இருந்தது. இப்போது 90 கிட்ஸு மேலே 80 கிட்ஸுக்கு ஒன்று இருக்கும். அது எல்லா கலையிலையும் இருக்கும், அரசியல்லையும் இருக்கும், பொது பார்வையில் இருக்கும். அது இருக்கும். அது எப்படின்னா, நம்ம வீட்டில் நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்ம மேலே ஒரு புகார் வருது இல்லையா, அவன் சரியாக வளர்றதில்ல, அவன் உருப்பட மாட்டான் அப்படின்னு வாத்தியார்களுக்கு நம்ம மேலே அது மாதிரியான ஒரு பார்வை தான் அது. பட் இந்த தலைமுறை மேலே இருக்கக்கூடிய இந்த புகார்களுக்கு இன்னும் கூடுதலான ஒரு கனம் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, கடந்த 2000ங்களுக்கு பிறகு உலகத்தில் நடந்த குளோபலைசேஷனுக்கு பிறகு நடந்த மிகப்பெரிய மாற்றங்கள், சமூக வலைதளங்களுடைய வளர்ச்சி, மொபைல் ஃபோன் வந்த பிறகு உருவான வளர்ச்சி, இதற்கு அப்புறம் நடந்த ஒரு விஷயத்தில் உலகம் இன்னும் சுருங்கிருச்சு. அப்புறம் ஒரு பெரிய டெமோக்ரஸியில் ஒரு ஓப்பன் விஷயம் நிகழ்ந்திருக்கு. என்னென்னா, முன்னாடியெல்லாம் ஊடகங்கள்ங்கிறது அது ஒரு கட்டமைப்பை சம்மந்தப்பட்டதாக இருக்கும், ஒரு முதலாளிகள் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். இன்றைக்கி தனிநபர்கள் எல்லாம் ஊடகங்களாக மாறக்கூடிய ஒரு சூழல் இந்த ஜனநாயகத்தில் உருவாயிருக்கு. அது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அப்போ எல்லாருக்குமே தங்களுடைய குரலை எழுப்புவதற்கான வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கக்கூடிய ஒரு சூழலில் எல்லாருடைய குரலுக்குமான முக்கியத்துவமும் அதிகரிச்சிருக்கு. அப்போ அதில் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது, நிறைய அபத்தங்களும் இருக்குது. இந்த சூழலில் தான் ஜென்சி பற்றின ஒரு மதிப்பீடை நம்ம இன்னும் முக்கியமான விஷயமாக கருதுகிறோம். குறிப்பாக அரசியல் தளத்தில் அவங்க தீர்மானிக்கக்கூடிய வாக்குகளை பிரயோகிக்கக்கூடிய இடத்துல அவங்க அடுத்தது வர்றதுனால அது இன்னும் அதிகப்படியான ஒரு முக்கியத்துவம் பெறுதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால் இந்த தற்குறிங்கிற வார்த்தை பிரயோகத்துக்கு கண்டிப்பாக நம்முடைய கண்டனங்களை தெரிவிச்சுக்கிறோம். அதே நேரத்தில் அவர்கள் எப்படி அரசியல் தளத்தில் இருக்காங்க, அவங்களுடைய புரிதல்கள் எப்படி இருக்குங்கிறத பற்றி நம்ம ஆழமாக பேசணும். இது ஜென்ரேஷன் கடந்துமே இந்த விஷயம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. 90s கிட்ஸாக இருக்கிறவங்கள 80s கிட்ஸ் ஒரு இது வேண்டாம், ஒரு அவங்களுக்கு அவங்க மேலே ஒரு இது சரியா இல்லைன்ற மாதிரி ஒரு தோணல் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ இது என்ன, இவன் நம்மளை விட கொஞ்சம் வளர்ந்துட்டானே அடுத்த ஜென்ரேஷன் அப்படின்ற ஒரு பார்வையா, இல்லைனா இவங்களுக்கு இது இவ்வளோ தெரிஞ்சா போதும் அப்படின்ற ஒரு அடக்குமுறையா சார்? இது அப்படி இல்லைங்க. இப்போ பொதுவாக கிரிக்கெட்டில் சச்சினை பயங்கரமாக ஃபாலோ பண்ணி சச்சினுக்கான ஃபேன் பாய்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருப்பாங்க. அப்போது டோனி வரும்போது, டோனிக்கான ஒரு தலைமுறை உருவாகும் போது ஆட்டோமேட்டிக் சச்சின் மாதிரி இருக்குமாடா, டோனிலாம் சும்மானு ஒரு ஜென்ரேஷனுக்கு தோணும். அது கிட்டத்தட்ட டோனி ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜ் வரும்போது தான் அவங்களுக்கு இல்லைப்பா டோனி அப்படின்னு ஒரு புரிதல் வரும். இது ஒரு அடிப்படையான ஒரு மனோபாவம். எப்படி ராஜா சார் ஃபேன்ஸ் ரகுமானை ஏற்றுக்கிறதுக்கு ஒரு லாங் டைம் உருவாகுது இல்லையா, அந்த மாதிரி இது ஒரு அடிப்படையான மனோபாவம். இதை நான் வழக்கமான ஒன்றா தான் பார்க்குறேன். அதனால தான் சொல்கிறேன், இது இன்னைக்கு தோன்ற விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால காலமாக அப்புறம் குறிப்பாக நம்ம ஓப்பனாக பேசணும்னா, இந்த தற்குறிங்கிற வார்த்தை எங்கே பிரயோகிக்கப்படுது இப்போ எங்கேருந்து வருது அப்படின்னா, குறிப்பாக ஃபேன் பாய்ஸ் பற்றி தான். இது நீங்கள் பொதுப்படையாகவே சொல்லலை யாரும், நம்ம அதை மறைச்சு பேசணுங்கிற அவசியம் இல்லை. இன்றைக்கி ஃபேன் பாய்ஸ்
ஒரு நாயக வழிபாடை வந்து அதிகமாக செய்யக்கூடிய ஒரு சூழல்ல தான் ஜென்சி மேலே அப்படி ஒரு இது வருது. அதை தான் நம்ம முக்கியமாக பேசணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னா, இப்போ நான் ஒரு இடத்துலேருந்து இதை சொல்கிறேன். குறிப்பாக தமிழ்நாட்டில், இந்தியாவில் தமிழ்நாட்டில் விமர்சனங்கள் மேலே ஒரு பெரிய அவர்ச்சன் இருக்குது. நம்ம வந்து ஹீரோவாக ஏற்றுக்கிட்டவங்க மேலே யாராவது விமர்சனங்கள் வச்சா அதை கண்மூடித்தனமாக எதிர்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்து நம்முடைய குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. அது ரொம்ப ஆபத்தாக நான் பார்க்குறேன். இது எங்கேருந்து வருதுன்னா, இப்போ குறிப்பாக பத்திரிகையாளர்கள் எடுத்துக்கோங்க. பத்திரிகையாளர்கள் கூட தமிழ்நாட்டில் ஒரு தலைவர்களையோ ஒரு செலிபிரிட்டி சோகால்டு அவங்களையோ பேர் சொல்லி கூப்பிடுறதோ அல்லது ஒரு அடிப்படையான ஒரு கூப்பிடுறதுல கூட சிக்கல்கள் இருக்கு. அது வந்து மரியாதை நிமித்தம் அப்படின்ற மாதிரி கோட் பண்ணிடுறாங்க. பட் அதுல வந்து அந்த சோசியலைஸ்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுல இருந்து நம்ம ரொம்ப விலகி இருக்கோம்னு நான் தோணுது. இது வந்து தனி மனித வழிபாடு அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. குறிப்பா எம்ஜிஆர் எடுத்துக்கோங்க. எம்ஜிஆர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜென்ரேஷனுடைய மிகப்பெரிய ஹீரோ, பொலிட்டிக்கலாகவும் ஒரு மிகப்பெரிய லீடர். ஆனால் எம்ஜிஆர் மேலே பொலிட்டிக்கலாக எனக்கு விமர்சனங்கள் இருக்குது. அவருடைய அரசியல் குறித்து, அவர் ஆண்ட 13 வருடங்கள் பற்றியே எனக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்குதுன்னு வச்சுங்களேன். நான் அதை விமர்சனபூர்வமாக எடுத்து வைக்கும்போது அதை விமர்சனமாக ரீதியாக எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் நிறைய பேருக்கு இங்கே இல்லை. எம்ஜிஆரையே எதிர்த்து சொல்லிட்டீங்களா அப்படிங்கிற அந்த ஸ்பேஸில் அவரை கண்டபடி திட்டுறதுங்கிற ஒரு ஸ்பேஸை வந்து இங்கே உருவாக்கி வச்சுருக்கோம். அதுதான் ரொம்ப அடிப்படையிலேயே மிக தவறான விஷயம்னு நான் நினைக்கிறேன். தனி மனித வன்ம தாக்குதல் மட்டும்தான் கூடாதே தவிர மற்றபடி அரசியல் ரீதியாக, கருத்தியல் ரீதியாக யாரை வேணாலும் நம்ம விமர்சிக்கலாம். அதற்கான முழு உரிமை நமக்கு இருக்குது. அது நாகரிகமாக இருக்கணும், அவ்வளோ அப்படிங்கிறது மட்டும்தான் அதோடைய விஷயம். மார்க்ஸ் வந்து என்னுடைய மிகப்பெரிய ஆதர்சம். ஆனால் மார்க்ஸும் விமர்சனத்துக்கு உட்பட்டவர் தான். நீங்கள் மார்க்ஸை பற்றி விமர்சன ரீதியாக என்கிட்ட வந்து தாராளமாக பேசலாம். அது உங்கள் வார்த்தைகள் வந்து சரியாக இருக்கிற பட்சத்தில் அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியதான் என்னுடைய பொறுப்பே தவிர உடனே உங்களை வந்து நான் பல்வேறு சாயம் பூசி உங்களை இது பண்ணுறது அல்ல. ஸோ இப்போ எம்ஜிஆரை வந்து அப்படி ஒரு போர்ட்ரேஷன் பண்ணி, ஏன்னா எம்ஜிஆர் தான் இதை உருவாக்குனது. தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு நாயக வழிபாடை உருவாக்குனது வந்து எம்ஜிஆர் காலத்துக்கு அப்புறம் தான். இன்றைக்கும் எம்ஜிஆர் ஆகணுங்கிறது தானே பல பேருடைய நோக்கமாக இருக்குது. அப்போது நான் என்ன நினச்சேன்னா, பர்சனலாக நான் வந்து 80s பிறந்து வளர்ந்தவன். நான் ஒரு கட்டத்தில் வாசிப்பு, எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வந்து எனக்கு சிறு வயதிலே அறிமுகமாகி நான் இடதுசாரி இயக்கம், தோழர்கள் அப்படின்னு நிறைய ஒரு பெரிய உலகம் எனக்கு கிடச்சிது. அப்படி எனக்கு கிடைச்ச அந்த உலகத்தில் அரசியலுங்கிற புரிதல் எனக்கு வேறையாக இருக்குது. அரசியலுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவம். அது ஒரு மிகப்பெரிய மக்களுக்கான தத்துவத்தை உருவாக்கக்கூடிய வேலை. அது வந்து மிகப்பெரிய போராட்டம். அது சும்மா அதிகாரங்கிறத மேலேருந்து தேடக்கூடாது, கீழேருந்து தேடணும் அப்படிங்கிறது. அந்த பாடம்லாம் எனக்கு கிடைக்கும்போது எம்ஜிஆருடைய அரசியல், எம்ஜிஆர் உருவாக்குன ஒரு விஷயம் இருக்குல்ல அடிப்படையில். அதாவது அவர் அரசியல் ரீதியாக நிறைய செஞ்சுருக்கலாம், அது அந்த இடத்துக்கு போகல. ஆனால் ஒரு கவர்ச்சியை முன்வைத்து, ஒரு தனி மனித முகத்தை முன்வைத்து ஒரு அரசியலை உருவாக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை அவர் விதைச்சது இருக்கு இல்லையா. அப்போ நான் என்ன நினச்சேன்னா, அடுத்த வர ஜென்ரேஷன் வந்து இந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க. ஏன்னா அப்போ வந்து சினிமாங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம் அட்ராக்ஷனுக்குள்ளே இருந்தது. அந்த கலை வடிவமே வந்து அப்படி இருந்தது. அப்போ போக 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 ஜனங்க வந்து இன்னும் அறிவுமயப்பட்டுக்கிட்டே வரக்கூடிய ஒரு சூழலில் அப்படி இருக்க மாட்டாங்க. அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது சினிமாவையும் அரசியலையும் பிரித்து பார்ப்பாங்க அப்படின்னு நான் நம்பினேன். ஆனால் இன்னைக்கு வரைக்குமே அது வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்கும்போது தான் நமக்கு வந்து ஒரு பெரிய அவநம்பிக்கை உருவாகுது. இப்போ அதுலேருந்து யாரும் அரசியலுக்கு வரக்கூடாது அந்த கேள்வியெல்லாம் இல்லை. நீங்கள் அரசியலையும் அதையும் பிரித்து பாருங்க அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியமான விஷயம். அப்போ இன்றைக்கி அது தொடரும் போது நமக்கு என்ன மாற்றம் வந்து நடந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறோம். இந்தியாவிலேயே சமூக நீதிக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து தமிழ்நாடு தான் சொல்கிறோம். ஆனால் இன்னமும் நம்ம அதுலேருந்து நிலை மாறவே இல்லையே அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஜென்ஜி கிட்ஸ் வந்து அவங்க ரொம்ப இந்த ஸ்பேஸில் வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லையேங்கிற வருத்தம் தான் இந்த விஷயத்தை உருவாக்குது. அது நம்ம எல்லாருக்குமே அது தெரியும். ஸோ அந்த வருத்தத்திலேருந்து தான் அந்த மாதிரியான வார்த்தைகள் உருவாகுது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அவங்கள அரசியல் மயப்படுத்தணும், அவங்கள வந்து அறிவுத்தளத்தில். ஏன்னா அது ஒரு ஜென்ரேஷன், அங்கேருந்து இன்னொரு ஜென்ரேஷன். இது ஒன்றும் இன்னைக்கு முடிய போகிற விஷயம் இல்லை. இது எல்லா தலைமுறைக்கும் ஒரு நல்ல அரசியலை எடுத்துகிட்டு போ. அப்போ ஏற்கனவே இங்கே இருந்த அரசியலாக நல்ல அரசியலா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. அதுக்குள்ளெல்லாம் நம்ம டீப்பாக போகக்கூடிய சூழல் வந்து அந்த கேள்வி நீங்கள் கேளுங்கிற ஜென்ஜி வந்து அப்படி கேட்கணும்னு சொல்கிறேன் நான். ஏற்கனவே இருந்த அரசியலை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்கள், அந்த கேள்வியை நீங்கள் கேளுங்க. அப்போ உங்களுக்கு வரலாற்று தொடர்ச்சி பற்றின அறிவு இருக்கணும். அந்த அறிவு இருந்தால் தான், இல்லையா நான் என்னுடைய அரசியல் தப்புன்னு நீ சொல்கிறீல்ல, அப்போ நீ முன் வச்ச அரசியல் வந்து சரியா
அது வந்து ஒரு ஊழலற்ற அரசியலா, அது சாதியத்தை ஒழிச்சிருச்சா, அது மதவாதத்தை ஒழிச்சிருச்சா அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் வைங்க. அந்த அறிவை நீங்கள் பெறுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். நான் இவங்க சரி இவங்க தப்புன்னெலாம் நான் சொல்லவே இல்லை. ஜென்ஜி வந்து அந்த கேள்வி கேட்கக்கூடிய அறிவை நீங்கள் பெறுங்கள். பெரியார் அதை தானே தொடர்ந்து சொல்கிறாரு, கேள்வி கேளுங்க அப்படின்னு. நான் ஜென்ஜியை பார்த்து சொல்கிறேன், தற்குறின்னு சொல்கிறவங்கள நோக்கி நீங்கள் கேள்வி கேளுங்க. அந்த கேள்வி அறிவுபூர்வமானதாக இருக்கணும். அவங்களை வெட்கப்பட வைக்கக்கூடிய கேள்வியை நீங்கள் கேளுங்க. அந்த அறிவு தளத்துக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். சரி, இப்போ நீங்க வந்து சொன்னீங்க, நான் எனக்கு என்னுடைய இளமை பருவத்திலேயே வந்து ஒரு பொலிட்டிக்கலி வந்து ஒரு நாலேஜ் வந்து கெயின் பண்றதுக்கான ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ் இருந்தது. நான் வந்து ஒரு பொலிட்டிக்கலி வந்து என்ன க்ரூம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இதே மாதிரி பொலிட்டிக்கலி அவங்களோட செல்ஃபை வந்து எக்விப் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்தது. ஆனால் இப்போ ஜென்சியை வந்து பார்த்து உங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் இல்லை, உங்களுக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் இல்லை அப்படின்னு அக்விசிஷன்ஸ் த்ரோ பண்றாங்களே தவிர, எப்படி நாங்கள் பொலிட்டிக்கலி கரெக்டாக இருக்கணும், எப்படி அந்த பொலிட்டிக்கல் நாலேஜ் வந்து அக்யூர் பண்ணணும், நாலேஜபிளாக எங்களை எஜுகேட் பண்றதுக்கான வந்து ஒரு ஸ்டெப் வந்து தெரியல. ஸோ அந்த மாதிரி நிறைய கேள்விகளோட இங்கே ஒரு ஜென்சி பட்டாளம் வந்து இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்க உங்ககிட்ட சில கேள்விகளை முன்வைப்பாங்க சார். நீங்க அரசியல் வயப்படலை அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்கல்ல, அதன் மேல ஒரு சின்ன கேள்வி இருக்கு எனக்கு. நம்ம கிராமங்கள் இல்ல நம்ம வீடுகளோட கட்டமைப்பு வந்து சாதியா மதமா இருக்கு. அங்கிருந்து வளர்ற ஒரு குழந்தை சாதியையும் மதத்தையும் பார்த்து வளரும் போது அது அதை சார்ந்த ஒரு சித்தாந்தத்தால ஈர்க்கப்படுது. இன்னொரு பக்கம் நம்மளோட திராவிட அரசியலுக்கோ இல்லை கம்யூனிஸ்டுக்கோ இங்கே ஒரு பெரிய வரலாறு இருக்கு. ஏன் வந்து ஒரு சாதி இல்லை மத அரசியல் இவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அளவுக்கு திராவிட அரசியலோ இல்லை கம்யூனிசமோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை? எங்கே இருக்கு பிரச்சனை? இல்லை, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இத்தனை வருடங்கள் வந்து திராவிட இயக்கங்களும் இடதுசாரி இயக்கங்களும் ரொம்ப முக்கியமான வேலை பார்த்துருக்காங்க தமிழ்நாட்டில். அதை வந்து நம்ம வந்து மறுப்பதற்கோ மறப்பதற்கோ இல்லை. அவங்களுடைய வேலைங்கிறது ரொம்ப முக்கியமான வேலை. இதுக்கு என்ன பதில் சொல்லலாம்னா, நம்ம இந்த இடத்துக்கு வந்து நின்று இந்த கேள்வியை கேட்பதற்கே இந்த போராட்டங்கள் தான் காரணம். இல்லைன்னா நம்ம இன்னுமே ரொம்ப மோசமான ஒரு சூழலில் இருந்திருப்போம். அதுவும் இந்திய அரசியலில் தமிழகம் வந்து ஒரு ஸ்பேஸில் இருக்கிறதுக்கு இந்த இரண்டு இயக்கங்களும் தொடர்ச்சியான போராட்டங்கள் எடுத்துகிட்டு வந்தது தான் முக்கியமான காரணம். நிறைய குடும்பங்களில் என்ன இங்கே பிரச்சனை, அடிப்படையான பிரச்சனைனா, நம்ம வந்து நம்ம குடும்பத்தை எதிர்க்க மாட்டோம். அது நம்முடைய அடிப்படையான மனோபாவம். ஆனால் முதல்ல நம்முடைய கலகம் வந்து குடும்பத்தில் தான் ஆரம்பிக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அப்படி தான் நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துலையும் விட்டு அது ஒரு அமைப்பாக மாறுது, அது ஒரு சமூகமாக மாறுது, அது ஒரு பொது புத்தியாக மாறுது. அப்படி வந்து நம்முடைய கழகத்தை குடும்பத்திலேருந்து தொடங்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது. அது வந்து நாம் அந்த அரசியல் மயப்படுத்தாமல் போயிட்டோம், முழுமையாக வந்து அரசியல் மயப்படுத்தாமல் போயிட்டோம். இன்னமும் சாதி வந்து ரொம்ப தீவிரமான ஒரு ஸ்பேஸில் இயங்கிக்கிட்டு இருக்கு. மதம் வந்து அதோடைய வேலை செய்து அதை பயன்படுத்தக்கூடிய அரசியல் இயக்கங்கள் ரொம்ப ஆக்ரோஷமாக இன்னமும் இருக்காங்க. அப்படிங்கிறதுக்கு ஒரு வகையில் இவர்கள் தங்கள் பணியை வந்து முழுமையாக ஆக்கலை அப்படிங்கிற விஷயமும் இருக்குது. அதை இன்னும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டியது வந்து நம்மை போன்றவர்களோட கடமைன்னு நான் நினைக்கிறேன். சார், ஒரு சின்ன கேள்வி எனக்கு. நீங்கள் அரசியல் மயப்படுத்தாமல் போயிட்டோம், அரசியல் மயப்படுத்துறது வந்து ரொம்ப அவசியம் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. ஸோ அரசியல் மயப்படுத்துறதுனா என்ன சார்? முதல்ல இப்போ நான் என்னுடைய ஸ்பேஸ்லேருந்து சொல்கிறேன். இப்போது திராவிட இயக்கங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய வேலையை செஞ்சுருக்காங்க. அவங்க மேலே நிறைய விமர்சனங்களும் இருக்குது. இது ரெண்டுமே இருக்குது. அவங்க வந்து ஒரு பெரிய சமூக நீதிக்கான வேலையை பார்த்துருக்காங்க. இன்னொரு பக்கம் அவங்கள்ட்ட இன்னமும் கட்சி கட்டமைப்புக்குள்ளே சாதியத்தை தக்க வச்சுக்கக்கூடிய சூழல். ஏன்னா தேர்தல் அரசியல் வரும்போது சாதி பார்த்து ஒரு விஷயத்தை, அதெல்லாம் உங்கள் கேள்விக்கான பதில் தான். சாதி பார்த்து சீட்டு கொடுக்கறது, சாதி பிரதிநிதித்துவத்தை வந்து இடஒதுக்கீடை நம்ம ஆதரிக்கிறோம். அதே நேரத்தில் சாதி பிரதிநிதித்துவத்தை வந்து சீட்டில் ஓட்டுக்காக மட்டுமே பார்க்கக்கூடிய தன்மையை நம்ம எதிர்க்கிறோம். ஸோ இதையெல்லாம் ஒரு கட்டத்தில் தேர்தல் அரசியல்னு வரும்போது தான் அந்த பிரச்சனை உருவாகுது. ஆனால் இடதுசாரி இயக்கங்கள் அப்படி இல்லை. இடதுசாரி இயக்கங்கள் வந்து தேர்தல் அரசியலை தாண்டி தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். அவங்களுடைய போராட்டங்கள்ங்கிறது ஒரு பெரிய நெடிய வரலாறாக இருக்குது. ஆனால் இடதுசாரி இயக்கங்களுடைய போராட்டங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே மக்களிடம் சென்று அடையாததற்கு காரணம் மக்களிடம் அடிப்படையில் இருக்கக்கூடிய கவர்ச்சிகரமான ஈர்ப்பு இருக்கு இல்லையா? இது வந்து அந்த கவர்ச்சிகரமான திராவிட இயக்க அரசியல், குறிப்பாக எம்ஜிஆர் போன்றவர்கள் செய்த அரசியல் வந்து இதை வந்து பின்னுக்கு தள்ளிட்டதான் நான் நினைக்கிறேன் மக்களுடைய இதில் இருந்து. ஆனால் நம்ம வந்து இந்த சாதி பார்த்து மதம் பார்த்து செய்யக்கூடிய அரசியலை முழுமையாக எப்போ விட்டு ஒழிக்கிறோமோ அப்போ தான் வந்து இது. அதனால் நான் ஜென்ஜிக்கு சொல்லக்கூடிய, நம்ம எந்த அரசியலை நோக்கி போகணும்னு சொல்கிறோன்னா, தேர்தல் அரசியலை விட்டுருங்க, அதிகாரத்தை நோக்கி போகக்கூடிய அரசியலை விட்டுருங்க. அதல்ல நம்முடைய நோக்கம்.
பெரியார் செஞ்சது, அம்பேத்கர் செஞ்சது, மார்க்ஸ் செஞ்சது எல்லாமே தேர்தல் அரசியலுக்கு வெளியில் மக்களை சீர்திருத்துவதற்கான ஒரு அரசியல். அது தத்துவார்த்தமான அரசியல். அந்த அரசியலை தான் நம்ம வந்து கற்றுக்கணும். குறிப்பாக ஜென்ஜி வந்து அந்த விஷயத்தை தான் கற்றுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது பார்ட்டிசிபேட்டரி ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து தேர்தல் அரசியல் இல்லை, நம்மளுடைய ஜனநாயகத்தில் நம்முடைய பங்களிப்பு என்னங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம தெருவில் வந்து ஒரு தெருவிளக்கு எரியலை அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி அதை சரி பண்ணுவாங்கிறதுக்கு பதிலாக நம்ம போய் அந்த இடத்துல நிற்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் ஜனநாயகத்துக்கான ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஜனநாயகத்துக்கான நம்முடைய பங்களிப்பு. இந்த ஜனநாயகத்துக்கான நம்ம பங்களிப்பை அதிகாரத்துக்கான அரசியலுக்கு வெளியில் நாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அரசியல் புரிதல். அது வந்து வெறும் எலெக்ஷனுக்காக யாரோ ஒருத்தவங்களுடைய சிஎம் கனவுக்காக தொடர்ந்து நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் இங்கே நடக்குது. யாரோ ஒருத்தவங்க சிஎம் கனவை நோக்கி அதிகாரத்தை நோக்கி போவதற்கான பாதையில் நம்ம எல்லாம் போகிறோம், சாகுறோம், வெறும் ஓட்டாக மாறுறோம், வெறும் நம்பராக டோக்கனாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். அதிகாரம் நம்மை நோக்கி வர வேண்டும், அதுதான் சிறந்த அரசியல். அந்த அரசியலை தான் நாம் கற்றுக்கணும். அது வந்து தேர்தல் அரசியலுக்கு வெளியே இருக்கக்கூடிய சீர்திருத்த அரசியல். அதை தான் பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் எல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தார். அந்த அரசியல் புரிதலை நாம் எடுத்துக்கணும். நாம் வந்து தலைவர்களை வந்து தொடர்ந்து மேலேருந்து தேடுறோம் இல்லையா. இப்போ பீகார் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. 70% ஜெயிச்சதில் 70% பேர் பணக்காரர்கள், முதலாளிகள். அப்போது பணமும் முதலாளித்துவமும் இல்லைன்னா அதிகாரத்தை அடையவே முடியாதுங்கிற ஒரு இடத்துக்கு இன்றைக்கி தேர்தல் அரசியலை கொண்டு வந்து நிறுத்திட்டோம். அந்த இடத்துல தான் புதுசாக வர்றவங்களும் இருக்காங்க. இன்றைக்கி புதுசாக ஒரு இயக்கம் ஆரம்பிக்கப்படுது அப்படின்னா, ஏற்கனவே இப்போ விஜய் இருக்காரு அப்படின்னா விஜய்க்கு ஏற்கனவே ரசிகர்களாக இருந்தவங்க இன்றைக்கி தொண்டர்களாக மாறுறாங்க. அங்கே இருக்கிறது வெறும் எப்படி அவர் படத்துக்கு ஒரு ஆடியோ லான்ச் நடக்குதோ, எப்படி வந்து ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகுதோ, எப்படி ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுதோ, அப்படி தான் நான் அந்த அரசியல் கட்சியும் பார்க்குறேன். ஏன்னா மனநிலை அப்படி இருக்குது. அந்த மனநிலையில் அங்கே போய் நின்று ஒரு தலைவனை தேடுற ஒரு இடம் இருக்கு இல்லையா, ஒரு சிஎம்ஐ தேடுற ஒரு இடம் இருக்கு இல்லையா, நிச்சயமாக அது மாற்றத்திற்கான அரசியலே அல்ல. நான் வந்து அவங்கள தனிப்பட்ட முறையிலெல்லாம் விமர்சிக்கலை. பொதுவாக வந்து அது நம்முடைய அரசியல் பார்வையே அங்கே மாறணும்னு நினைக்கிறேன். மாற்றத்திற்கான அரசியல் இங்கே வந்து ஏற்கனவே அரசியல் பால் போட்டு போயிருக்கு அப்படின்னு நம்ம ஆழமாக நம்புகிறோம் அப்படின்னா, அது மாற்றத்துக்கான அரசியல் இது இல்லை. மாற்றத்துக்கான அரசியலுங்கிறது நம்ம அடிப்படையில் சீர்திருத்தம் செய்வதற்கு முழுமையாக வந்து நம்ம மக்களுக்கான அரசியலை மக்களிடமிருந்து எடுக்கணும், தேடணும். அப்போது நீங்கள் இதில் முழுக்க ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் மக்களுக்கான அரசியலை தேர்தல் அரசியலுக்கு வெளியில் தேடுங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தற்குறிகள், இந்த முட்டாள்கள்ன்றது எதில் வந்ததுன்னா, இப்போ இந்த குறிப்பாக இந்த ரீசனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஜய் சம்மந்தமாக பிரச்சனையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் எல்லாம் வந்து இப்படி போகிறாங்க, தற்குறியாக போகிறாங்கன்னு. இதை யார் சொல்கிறாங்கன்னா, ஓட்டு கட்சியில் இருக்கிறவங்களும் இப்போதைக்கு ஆளுங்கட்சிகளாக இருக்கிறவங்களும் தான் இந்த விஷயங்களை தான் வந்து அதிகமாக ப்ரொமோட் பண்ணி சொல்கிறாங்க. குறிப்பாக இவங்க இதுமாரி தற்கொலைகள்ன்றதை தான் இந்த விஷயங்களை சொல்கிறாங்க. ஆனால் நடைமுறை சூழல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தவன் 12th வரைக்கும் படிக்கிறான், அவன் பாடத்தில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுவான், ஓகேங்களா. அதுக்கப்புறம் காலேஜுக்கு போகிறான். ஒரு மாணவனை அரசியல் படுத்துகிற இடம் எதுன்ற ஒரு கேள்வியாக இருக்குது இப்போ வரைக்குமே. அப்போது அந்த இடம் எதுனா அது காலேஜாக மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அவன் 12th வரைக்கும் படிக்கிறான், அவன் ஃபோக்கஸ் பண்ணான். அதுக்கப்புறம் 12th வந்து தான் அவனுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும் அவனுக்கு. அப்போது அந்த இடத்துல தான் வந்து அவன் வந்து அரசியலை படுத்தணும். ஆனால் இப்போ அதுமாரி எல்லா கல்லூரிகளையும் அப்படி இருக்குதுன்னா இல்லை. இப்போது தமிழ்நாட்டில் எப்படி எல்லா இடங்களையும் எப்படி இருக்குதுன்னா, கல்வி வேற, அரசியல் வேற அப்படின்றது தான் இப்போ வரைக்குமே போயிட்டு இருக்காங்க. நீங்கள் எல்லாருக்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சின்ன வயசுலேருந்து எல்லாருக்கும் நீங்கள் என்னவா ஆகணும்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் வந்து டாக்டர், இன்ஜினியரிங், கலெக்டர் இப்படி தான் ஆகணும்னு தான் யோசிப்பாங்க. இல்லை நான் எம்பி ஆகி எம்எல்ஏ ஆகி மக்களுக்கு சேவை செய்யணும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படி சொல்லணும்னா, இங்கே எல்லாமே ஒரு பொதுவான ஒரு கருத்து ஒன்று போயிட்டு இருக்குது. என்னன்னா, அரசியல்னாலே வந்து அது ஒரு சாக்கடை, அரசியல்னாலே அது நல்லா இல்லை, அரசியல்னாலே கொள்ளடிக்கிறவங்க, அரசியல்னாலே ஊழல் பண்ணுறவங்க இப்படின்ற ஒரு பொதுப்படையான ஒரு கருத்துக்கள் போய்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த இடத்துல அரசியல்ன்றது தப்பு கிடையாது. ஆனால் அரசியல்ன்றது எல்லாருக்குமே தேவை. அது இளைஞர்களுக்கும் தேவை, மாணவர்களுக்கும் தேவை, எல்லாமே அது வந்து தேவை. அதுதான் ஒரு சமூகத்தை வழிநடத்துது. அப்போ கல்வி கூட ப்ளஸ் வந்து இந்த அரசியலும் சேர்ந்து தான் நம்மளுக்கு வந்து சொல்லித்தரணும் பொதுவாகவே. ஆனால் அப்படி வந்து இந்த சமூகத்தில் இருக்க அந்த கல்லூரிகளில் இருக்காங்க அப்படி கிடையாது. இப்போது நான் டைரெக்டாக சொல்கிறேன், இப்போ ஓட்டு கட்சிகள் வந்து அதுமாரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாத இப்போ தொடர்ந்து வந்து மாறி மாறி திராவிட கட்சிகள் தான் வருது ஆட்சிக்கு. அப்போ அவங்க வர சொல்ல என்னன்னா, இப்போ கல்லூரிகளில் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வு கூட பண்ண முடியாத ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனாக தான் இருக்குது. போலீஸ்களை வந்து போடுறது, மாணவர் 4 இடத்துல ஒன்றா இருந்து பேசினா ஏன் வந்து கூடி நிற்கிறதுன்றது இருக்குது. அப்போ பொதுப்படியாக நம்மளுடைய பிரச்சனைகளை சொல்லக்கூட முடியாத நிலைமையில தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்போது இப்படி வந்து ஆளுங்க
ஆளுங்கட்சிகளும் சரி இந்த ஓட்டு கட்சிகளும் சரி இப்படி அவங்களே பண்ண சொல்ல இன்னைக்கு வந்து நம்மள வந்து ஒரு இளைஞர்களை வந்து ஒரு ஜென்சி இளைஞர்களும் சரி மற்றவங்க மாணவர்களும் சரி இவங்க வந்து தற்கூரி அப்படின்னு சொல்லிட்டு இன்றது முரண்பாடா இல்லை. அதாவது கற்றுக் கொடுக்குறவங்க இவங்க தான் சொல்லியே கொடுக்கணும். ஆனால் கடைசியில் இவங்களே இப்படி வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. அப்போ அது குறித்து என்ன நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்றதான். அதான் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து இது பார்ட்டாக பேச வேண்டிய ஒரு விஷயம். என்னென்னா ஃபஸ்ட்டு விஷயம், இங்கே ஒரு நெரேட்டிவ் பாலிடிக்ஸ் இருக்குது. நீங்கள் சொன்னது கரெக்ட். அதாவது இப்போது விஜய் இருக்கார், இப்போ விஜயோடைய ரசிகர்கள் இருக்காங்க, அவங்களை வந்து விமர்சிப்பது தற்கூரின்னு சொல்கிறது, இதன் மூலமாக ஒரு அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு ஓட்டு கட்சிகள் பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? வந்துட்டு இப்போது அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், இப்போ 2 பேருக்குமே நெரேட்டிவ்ஸ் இருக்குது. இப்போ இது ஒரு தேர்தல் அரசியல், இது ஒரு கேம், சொல்லப்போனால் ஒரு டர்ட்டி கேம். ஒரு அரசியலில் இப்போ நெரேட்டிவ் இல்லாமல் பொதுவாக நின்று மக்களுக்காக பேச வேண்டிய ஊடகங்கள் அப்படிங்கிறதே ரொம்ப 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 குறைஞ்சிருச்சு. இன்றைக்கி அரசியலுங்கிறது ஒரு சூது நிறைஞ்ச ஒரு இடம், அங்கே சூது செய்கிறவன் ஜெயிப்பான் அப்படின்னு இன்றைக்கு ஊடகவியலாளர்களே அரசியல்வாதிகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கி உருவாயிருக்கு. ஸோ அப்படி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த நெரேட்டிவே ஒதுக்கிருங்க. அதனால தான் யார் பக்கமுமே நாம் இல்லை. நான் வந்து நெரேட்டிவ் பாலிடிக்ஸை முழுக்க வெறுக்கிறேன். இப்போ நீங்கள் அதனால தான் நான் சொல்கிறேன், இப்போ திமுக இருக்குன்னா திமுகவுக்கான ஒரு ஸ்பேஸில் இப்போ அது இந்த விஷயத்த நான் பேசலை. விஜயோடைய அரசியலையோ விஜயோடைய ரசிகர்கள் மனோபாவத்தையோ நாயக வழிபாட்டையோ நான் எதிர்க்கிறது வந்து திமுகவின் சார்பாக கிடையாது. எனக்கு திமுக மேலேயே நிறைய விமர்சனங்கள் இருக்குது. ஸோ அதனால் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த ஸ்பேஸ்லேயே நம்ம வந்து அதை செய்யலை. அதிமுக மேலே நிறைய விமர்சனங்கள் இருக்குது. ஸோ பிஜேபி மேலே கடுமையான விமர்சனங்கள் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்மள்ட்ட ஏற்கனவே சேர்த்து வச்சுருக்கோம் நம்ம. ஸோ இதை புதுசாக ஒரு விஷயம் மாற்று உருவாகும் போது அந்த மாற்று மேலேயும் நமக்கு கடுமையான விமர்சனங்கள் உருவாகுது. அப்படிங்கிற ஸ்பேஸில் தான் முதல்ல இதை நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம எந்த பக்கத்தில் இருந்து பேசலாம். ஆனால் நீங்கள் சொல்கிறது தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. எல்லாமே நெரேட்டிவ் பாலிடிக்ஸாக இருக்குது. இவங்க பக்கம் 4 பேர், இவங்க பக்கம் 4 பேர். ஸோ இதை மாறி வந்து இதை நெரேட்டிவ் பாலிடிக்ஸாக பண்ணுறாங்களே தவிர சம்மந்தப்பட்ட அந்த ஜென்ரேஷனை அரசியல் மயப்படுத்தணும், அவங்களுக்கான அறிவை கொடுக்கணுங்கிற அந்த சென்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது பொது பார்வையில். ஏன்னா ஒரு பெரிய கூட்டம் இப்படி இருக்குது அப்படிங்கும்போது நிச்சயமாக அவங்கள வந்து நாம் அறிவுத்தளத்தில் அவங்கள செய்கிறதுக்கான வேலைகளை தான் நம்ம செய்யணும். அதனால தான் நான் சொல்கிறேன், இதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம பொதுவாக இந்த சமூகத்தை பற்றிய புரிதலையும் இந்த மக்களை பற்றிய புரிதலையும் இந்த நிலத்துக்கு என்ன தேவைங்கிறதையும் நாமளே கற்றுக்குவோம் அப்படின்னு சொல்கிறேன். 1936 அம்பேத்கர் வந்து ஒரு மாநாடு போட்டுறாரு பம்பாயில் இந்த மகர் இன மக்களுக்காக. அவர் வந்து மதமாற்றம் எதுக்காக தேவை அப்படிங்கிறதுக்காக அந்த மாநாட்டை முதல்ல அப்படியான ஒரு குரலை முன் வச்சு, நீங்கள் வந்து சாதிங்கிற ஒடுக்குமுறைக்கு எதிராக இந்த சாதிங்கிற ஒடுக்குமுறை எது பண்ணிக்கிட்டே இருக்குன்னா அந்த மத அமைப்பு தான் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்போ நீ மதத்திலேருந்து வெளியேறது மட்டும்தான் அந்த சாதியிலேருந்து வெளியேறதுக்கான விஷயம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு மாநாட்டை கூட்டுறாரு. அந்த மாநாட்டில் அவர் ஆற்றின உரை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு உரை. அந்த உரையில் அவர் சொல்கிற ரொம்ப முக்கியமான விஷயம், எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து இப்படி இருந்தீங்க, இவர்களை சார்ந்து உங்களுக்கு அரசியல் மாற்றம் வரும்னு நினச்சி இருந்தீங்கன்னா இன்னும் எத்தனை நூற்றாண்டுகளானாலும் இது உங்களுக்கு விடியவே விடியாது அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது கிழந்து வர்றதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீயே உன்னை அறிவது தான். நீ உன்னை உணர்ந்து நீ ஒரு சுதந்திர மனிதனாக உனக்கு என்ன தேவைங்கிற முடிவை எடுப்பதற்கான விஷயத்தை நீயே அந்த முடிவை எடுக்கக்கூடிய சுதந்திர மனிதனாக நீ எப்போது மாறுகிறாயோ அப்போ மட்டும்தான் நீ இதுலேருந்து வெளியில் வர முடியும் அப்படிங்கிற. அதே தான் நான் இந்த ஜென்சி இளைஞர்களுக்கும் சொல்லுவேன். நீங்கள் உங்களை முதலில் உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் யாரையும் வழிபட தேவையில்லை. நீங்கள் உங்களை உணர்ந்து சுதந்திர மனிதனாக வெளியில் வந்து மக்களுக்கான அரசியலை புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பகத்சிங் வந்து அவருக்கு தூக்கில் போட்டப்போ 23 வயசு. 23 வயசில் ஒருத்தன் வந்து ஒரு பெரிய அரசியல் போராட்டத்தை செஞ்சு தூக்கில் இன்னைக்கு வரலாறாக மாறிட்டான். மார்க்ஸ் வந்து உலகத்தையே புரட்டி போட்ட கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை, பொது உடைமை அறிக்கையை எழுதினப்போ 30 வயசு மார்க்ஸுக்கு. அது வந்து உலகத்தையே புரட்டி போட்டுருச்சு. இன்றைக்கி நம்ம உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வீடுகளில் அடுப்பு எரியறதுக்கு மார்க்ஸ் ஒரு முக்கியமான காரணம். அதனால தான் நம்ம மார்க்ஸை வந்து அப்படி ஒரு இடத்துல வச்சுருக்கோம். ஏன்னா அவர் வந்து ஒரு சமூக பொருளாதார அறிவியலை வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கணும். இந்த மாற்றம் வந்து உலகம் முடிகிற வரைக்கும் இருக்கும். அது வந்து ஒரு மத நூல் இல்லை, அது வந்து நம்ம வாழ்க்கைக்கான நூல். அப்படியான ஒரு விஷயத்தை அவர் பண்ணிட்டு போயிட்டார். எங்கெல்ஸ் 27 வயசு, மார்க்ஸுக்கு 30 வயசு, எங்கெல்ஸுக்கு 27 வயசு அந்த பொது உடைமை அறிக்கை எழுதினப்போ. அது இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அவ்வளவு ஒரு சக்தி வந்து நம்ம இளைஞர்களுக்கு இருக்குது. அப்படி அதை சொல்ல வரேன் நான். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது. ஆனால் அதை வந்து வெறும் நாயக வழிபாட்டில்
ஒரு தவறான அரசியலில் வெறும் புல்லரிப்புகளில் நம்ம செலவு பண்ணுறது இருக்கு இல்லையா, அதுதான் மிகப்பெரிய வேதனை. எல்லார்ட்டையும் கேள்வி கேளு, எல்லாரையும் சந்தேகப்படுங்கிறேன் நான். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வந்து அந்த விஷயத்தை நோக்கி சொல்வதற்கு நீங்கள் சொன்ன மாதிரி காலேஜ் தான் ரொம்ப முக்கியமான ஸ்பேஸ். காலேஜில் தான் ஒரு மனுஷன் வந்து, ஒரு கல்லூரியில் தான் அவன் வந்து முன்னாடி பின்னாடின்னு ஒரு இடத்துல வந்து நின்று ஒரு இடத்தை புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு இடம். என்னென்னா இதுக்கு முன்னாடி ஈவன் திமுக வந்து கல்லூரிகளில் வளர்ந்த இயக்கம், கல்வி கூடங்கள் அந்த காலத்தில் அரசியல் வந்து ரொம்ப தீவிரமாக கல்லூரிகளில் இருந்த காலம். மாணவர் பருவத்திலேருந்து நிறைய பேர் வந்தவங்க இன்றைக்கி பெரிய இடத்துல இருக்காங்க. அதே மாதிரி இடதுசாரி இயக்கம் வந்து இன்றைக்குமே எஸ்எஃப்ஐ ஏஎஃப்ஐன்னு இன்றைக்கி பெரிய ஸ்பேஸில் வந்து மாணவர்களை, ஆனால் இன்றைக்கி கல்லூரிகளில் அரசியல்ங்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு, ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ ஜேஎன்யூ மாதிரி ஒரு சில இடங்கள் தவிர மற்ற இடம், குறிப்பாக தமிழ்நாட்டிலலாம் கல்லூரிகளில் நீங்கள் சொல்கிற மாதிரி அரசியலே கிடையாது. அப்போ நான் என்ன சொல்கிறேன், கட்சி அரசியலோ தேர்தல் அரசியலோ வேண்டாம், ஆனால் பொதுவான மக்களுக்கான அரசியல் புரிதலை நீங்கள் ஏற்படுத்துறதுக்கு கல்லூரிகளில் படிப்பகங்கள் வைங்கன்னு சொல்கிறேன். அம்பேத்கரை, பெரியாரை, மார்க்ஸை படிப்பதற்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பேஸை வந்து இதில் உருவாக்குங்க, கல்லூரிகளில் உருவாக்குங்க அப்படின்னு சொல்கிறேன். அதனால் கல்லூரிகளில் அரசியல் புரிதலுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ரொம்ப குறைஞ்சிருச்சு இன்றைக்கி. கண்டிப்பாக சார். இப்போ வந்து கல்லூரிகளில் தான் வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான ஒரு ஸ்பேஸாக அது நான் வந்து பார்க்குறேன். ஆனால் அப்படிப்பட்ட கல்லூரியோட இதில் என்ன ஆகுது அப்படின்னா, கருத்தை சொல்கிறதே எடுத்து முன்வைக்கிறதே ஒரு மிகப்பெரிய அரசியல். அதையே வந்து நிறைய கல்லூரிகள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தடை பண்ணுறாங்க. அதாவது கருத்து சுதந்திரமே உங்களுக்கு கிடையாது மாணவர்களுக்கு. இப்போ நம்ம வந்து இயக்கம் வந்து ஏதாவது வந்தது அப்படின்னா, இல்லை நீங்கள் என்ன அரசியல் பேச போகிறீங்களா? சில கல்லூரிகள் வந்து பெரும்பாலும் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, அடக்குமுறையை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக திணிக்கிறாங்க. இல்லை நீங்கள் இதெல்லாம் எடுத்து பேசுனீங்கன்னா உங்களோட இன்டர்னல் மார்க்ஸில் கை வைக்கப்படும், நீங்கள் இதெல்லாம் வந்து வெளியே எஸ்கலேட் பண்ணீங்கன்னா உங்கள் சீட்டு வந்து கிழிக்கப்படும். அதாவது இது ஓப்பனாகவே வந்து இதெல்லாம் வந்து இந்த த்ரெட்டனிங்ஸ் எல்லாம் ரொம்ப கேஷுவலாக ஓப்பனாகவே வந்து கொடுக்குறாங்க. அப்படி இருக்கிறப்போ அந்த கருத்து சுதந்திரம்ங்கிற அந்த பேசிக்கான ஒரு விஷயமே வந்து வெளியிடப்பட முடியாமல் போகுதுல்ல. இப்படி ஒரு சூழலில் எப்படி வந்து வெளியே வர்றது சார்? இல்லை, நம்முடைய அடிப்படை வாழ்க்கைக்கான தேவையிலேயே அரசியல் இருக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் சொல்கிற மாதிரி அது வந்து தடுக்கப்படுது அப்படிங்கிறதே நம்மளை வந்து பிராய்லர் கோழிகளாக மாற்றுறதுக்கான ஒரு ஏற்பாடு தான். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஊசி போட்டு நம்மளுடைய அடிப்படையான சிந்தனைகளையே மாற்றுறதுக்கான விஷயந்தான். இப்போது 80s கிட்ஸுக்கு வந்து வேலை வாய்ப்பு பெரிய பிரச்சனையாக இருந்தது. அந்த காலத்தில் வரக்கூடிய படங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த வேலை இல்லாமல் சுற்றுறதுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. 90s கிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஐடி பூமான ஒரு டைம் இருக்குது பார்த்துங்க. அந்த 2K கிட்ஸு, 90 கிட்ஸு இவங்களுக்கெல்லாம் அப்போ வந்து அமெரிக்க கனவு பெருசாக இருந்தது. இப்போ 2008 அமெரிக்காவே ஒன்றும் இல்லாமல் ஆயிடுச்சு. நம்ம கண்ணு முன்னாடி தெரிஞ்சுது அமெரிக்காவோட பொருளாதாரம் என்ன, அமெரிக்காவும் நம்மளை மாதிரி ஒரு கிரைசிஸில் இருக்கிற ஒரு கண்ட்ரின்னு. அதாவது எல்லாமே இப்போ ஒரே குடையின் கீழே வந்துருச்சு, அந்த ஸ்பேஸ் வந்துருச்சு. அதன் பிறகு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்சிக்கு திரும்பவும் வேலையே கிடையாது, சம்பள விகிதம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. நம்ம ஆக்சுவலாக வளர்ச்சியிலேயே இல்லை, நம்ம வந்துட்டு உண்மையிலேயே தனியார் மயமாயிடுச்சு பெரிய ஸ்பேஸு. கவர்மெண்ட் ஜாப் இன்றைக்கி யாருக்கு இருக்குது? ஒரு காலகட்டத்தில் கவர்மெண்ட் ஜாப் இருந்தால் தான் பொண்ணு கொடுப்போங்கிற ஸ்பேஸ் எல்லாம் இருந்தது. இன்றைக்கி கவர்மெண்ட் ஜாப் எத்தனை பேருக்கு இருக்குது இன்னைக்கு வரக்கூடிய இளைஞர்களுக்கு? ஸோ இந்த விகிதம் எல்லாமே குறைஞ்சிருச்சு. ஸோ நம்ம எல்லாத்தையும் தனியார் முதலாளிகளுக்கு கொண்டு போய் கொடுத்து இப்போ அமேசான் இருக்குன்னா, அமேசான்ங்கிறது ஒரு க்ளவுட் கிச்சன் மாதிரி ஆயிடுச்சு. அவன் ஒரு முதலாளி இது எல்லாத்தையும் வச்சுருக்கான். அதுக்குள்ளே தான் அவங்க நேரடியாக எந்த பொருளையுமே உருவாக்குறது இல்லை, எல்லாமே உருவாக்கப்பட்ட பொருட்களுக்கு விலை வைக்கக்கூடிய ஒரு இடமா மாறிடுச்சு. அப்படியான ஒரு ரிலேஷன் தான் இன்றைக்கி நம்ம உணவில், நம்முடைய வாங்கக்கூடிய பொருட்களில் நம்மளுடைய நுகர்வு வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு உருவாயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட நம்ம எல்லாமே ஒரு டெஸ்டிங் ரேட் மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இதை பற்றியெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு அரசியல் புரியணும்ல, பொருளாதாரம் புரியணும்ல, சமூகம் புரியணும்ல. அதுதானே ரொம்ப முக்கிய விஷயம். நம்முடைய வாழ்க்கையை பற்றி, நம்ம சக மனிதர்களின் வாழ்க்கையை பற்றி கேள்வி கேட்பதற்கு நமக்கு வந்து முதலில் பெரியார் சொன்னது மாதிரி தன்மானமும் சூடும் சொரணையும் அறிவும் வேணும். அந்த அறிவு வந்து குறைந்தபட்சம் நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு வேணும். நான் வந்து சென்னை பல்கலைக்கழகத்தில் எம்ஏ முடிச்சிருக்கேன், போன வருஷம் தான் முடித்தேன். நான் இப்போ இந்த தற்குறின்ற வார்த்தையை வந்து ஜென்சி தலைமுறையை வச்சு சொல்கிறத வந்து பயங்கர கோவம் வருது. எங்களை பார்த்து ஏன் அப்படி சொல்கிறீங்க? நாங்கள் தற்குறின்னு சொன்னால் எங்களை தற்குறி ஆக்குனதையா? இப்போ ஒரு ஷோவில் வந்து பேசுகிறாங்க, அந்த ஷோவில் என்ன பேசுகிறாங்கன்னா, மாணவர்கள் யாருமே விஜய் பின்னாடி திரியிறாங்க, விஜய் பின்னாடி போகிறாங்க, கவர்ச்சிவாத அரசியலுக்கு அடிமையாயிட்டாங்க. நாங்கள் எப்படி ஆனோம், கவர்ச்சிவாத அரசியலுக்கு நாங்கள் எப்படி அடிமையானோம் அப்படின்ற கேள்வி வந்து எங்கள் முன்னாடி நிற்கிது.
20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.